அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவரோட இன்னொரு பகுதி வந்து ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வச்சுட்டாங்க. இதோட சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் வந்து இப்போ முழு அளவில் போக்குவரத்துக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு பகுதி ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து பிப்ரவரி 2025 மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வச்சுட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற ஃப்ளைஓவராகவும் திறந்து வச்சுட்டாங்க. ஸோ இதோட இந்த ஃப்ளைஓவர் வேலைகள் முழு அளவில் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே கேட் தாங்க சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட். இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் இந்த பகுதி கடந்து போகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அவ்வளோ டிராஃபிக் ஆகும். முக்கியமாக பீக் ஹவர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் மூடிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு வாகனங்கள் ஜிஎஸ்டி ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ அந்த சூழ்நிலையே இல்லை. டிராஃபிக் வந்து ஃப்ரீயாக போகுது. பட் ஸ்டில் பீக் ஹவரில் அந்த சிக்னல் இருக்கிறதுனால அந்த டைமில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். மற்றபடி நான் பீக் ஹவர்ஸில் அந்தளவு டிராஃபிக் இல்லை. ஸ்மூத்தாக வந்து வண்டிகள் வந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டைரக்ஷன் வந்து போக முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியில் தாங்க சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் தான் டுவர்ட்ஸ் பூஞ்சேரி டைரக்ஷனில் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து அமைக்கிறாங்க. இங்கே வந்து இந்த ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளைஓவர் கட்டும் போதே அதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். பூஞ்சேரியிலேருந்து வர சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து இந்த பகுதியிலே தான் சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் பில்லர்லேயே ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ண இந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டைரக்ஷன் வந்து போக முடியும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரக்ஷன் போக முடியும். இந்த ஃப்ளைஓவரோட நடு பகுதியில் எலிப்டிக்கல் ரொட்டேரி வட்ட வடிவில் இருக்கிற அந்த ஃப்ளைஓவர் ஆம் வந்து அமைச்சிருக்காங்க. அது வழியாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டைரக்ஷன் வாகனங்கள் போகிறதுக்கான வசதி வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ஒரு பகுதி ஃப்ளைஓவர் ஆம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதாவது செங்கல்பட்டுலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகிற அந்த ஃப்ளைஓவர் பகுதியும், ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரக்ஷன் வர அந்த ஃப்ளைஓவர் பகுதி வந்து பிப்ரவரி மாதமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக ஜூன் 29 தான் மீதி இருக்கிற ஃப்ளைஓவர் ஆம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த 2008 தொடங்கப்பட்ட ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் இது. 2011 வரைக்கும் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே அந்த பகுதி வந்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகிற அந்த டைரக்ஷனில் அந்த ரேம்ப் வேலைகள் வந்து முடிச்சுட்டாங்க. ஜிஎஸ்டி ரோட்டில் மட்டும் வேலைகள் வந்து தொடங்காமல் இருந்தது. எதனாலனா லேண்ட் அக்வசிஷனால் டிலே ஆச்சு. நிறைய வீடுகள், கடைகள் அதெல்லாம் இடிக்க வேண்டியிருந்தது. சில நில உரிமையாளர்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த ரீசன்னால் டிலே ஆச்சு. ரெண்டாவது முக்கியமான ரீசன், இந்த ஜிஎஸ்டி ரோடை வந்து 4 வழி சாலையிலேருந்து 6 வழி சாலையாக மாற்றி அமைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைஓவரோட டிசைனை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. இந்த காரணங்களால் இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து ரொம்ப காலதாமதமாச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா இந்த ஃப்ளைஓவர் ப்ராஜெக்டும் வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் அந்த ப்ராஜெக்டும் ரெண்டும் காம்படிஷனில் தான் இருந்தது. எது வந்து ஃபஸ்ட்டு முடிப்பாங்களா இல்லையான்ட்டு. ஃபைனலாக வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காங்க 2025. அதே மாதிரி வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் அந்த ஒர்க்கும் இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் வேலைகள் கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்காங்க. பார்க்கலாம் அது இந்த வருஷத்துக்குள்ளே ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுதாங்க இந்த ஃப்ளைஓவரில் சென்டர் மீடியெலாம் அமைக்கப்பட்டிருக்க எலிப்டிக்கல் ரொட்டேரி. இதை பயன்படுத்தி தான் செங்கல்பட்டுலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு வந்து போக முடியும். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் சென்னை டைரக்ஷன்லேயும் செங்கல்பட்டு டைரக்ஷனும் போக முடியும். அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போனனாலும் இந்த எலிப்டிக்கல் ரொட்டேரி, இந்த வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்க இந்த ஃப்ளைஓவர் ஆம் பயன்படுத்தி தான் போக முடியும். ஃபைனலாக ரொம்ப வருஷமாக டிலே ஆன ஒரு ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் வந்து இப்போ முழு அளவில்
முடிச்சிருக்காங்க. இந்த பகுதி மக்களோட பல வருட கனவு வந்து நிறைவேறியிருக்கு. இந்த ஃப்ளைஓவர் வேலைகள் வந்து 2021 நவம்பரில் தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இந்த ஃப்ளைஓவர் வேலைகள் முடிய வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபைனலாக எல்லா வேலைகளும் முடிஞ்சு முழு அளவில் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு திறந்து வச்சுட்டாங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஃப்ளைஓவர் சம்மந்தமாக நான் அப்லோட் பண்ணுற கடைசி வீடியோ இதுதான். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ போட சொல்லி, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த சிங்கப்பெருமா கோயில் ஃப்ளைஓவர் சம்மந்தமாக நான் போட்ட வீடியோஸ்க்கு நல்ல ஒரு ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.